காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப அர்ஜுன அவங்களோட அங்கிள் தன்னோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு உங்க அப்பா கோவம் தீர்ந்து உன்னைய கூப்பிடுறவருக்கு நீ இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா அர்ஜுனோட அம்மா சரண்யா அர்ஜுனையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க. அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லாம அந்த பாட்டி நம்ம அர்ஜுனோட அம்மா சரண்யாவை வேலை மேல வேலையா வாங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற தன்னோட சின்ன பையன் சரண்யாவோட சின்ன பையன் கார்த்திக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஏம்மா நீ சாப்பிடாம இருக்க, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனாலும் சரண்யா சாப்பிடவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் போட்டு கொண்டு வந்து குடுத்தாலும் அதை குடிக்காம அப்படியே வச்சிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா மது நடந்ததையே நினைச்சு நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம கார்த்திக் சரண்யா கிட்ட போயிட்டு, நான் இப்பதான் அர்ஜுன் கிட்ட பேசினேன். அவன் வந்து அங்கிள் வீட்ல தான் இருக்கான். அவன் அங்கிள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபோன் போட்டு நம்ம அர்ஜுனும் சரண்யாவும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரண்யாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கு. இருந்தாலும் உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் மறுபடியும் உன்னைய ஸ்வேதாவுக்கே கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சீக்கிரமா மதுவை சமாதானப்படுத்தி உன்னைய ஏத்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் மதுவை வந்து என்னை ஏத்துக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. மறுநாள் காலையில நம்ம மது ஆபீஸுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா எதுக்காக அதுக்குள்ள ஆபீஸுக்கு போற, கொஞ்ச நாள் வீட்டில இருந்தே வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஆபீஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது ஆபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரியே நம்ம அர்ஜுனும் ஆபீஸுக்கு போறாப்புல. ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே வாட்ச்மேன் செக்யூரிட்டி தடுத்து நிப்பாட்டி உங்க அக்சஸ் கார்டை இங்க சரண்டர் பண்ணுங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எப்படி என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்னை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்க, நம்ம அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அர்ஜுனை வெளியில கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செக்யூரிட்டி மதுவுக்கு ஃபோன் பண்ணா மறுபடியும் அர்ஜுன் வந்தா உள்ளார விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.